வணக்கம். வாங்க 2077ஆம் வருஷத்துக்கு போலாம். சந்திரனோட சுற்றுவட்ட பாதையில் மிதந்துகிட்டு இருக்கு நம்ம லூனா 5 விண்கலம். இதுல 3 பேர் இருக்காங்க. தளபதி ஆதித்யா, நம்ம கேப்டன். அடுத்து பிரதான விஞ்ஞானி மீரா, அப்புறம் டெக்னாலஜி எக்ஸ்பர்ட் கார்த்திக். இவங்க 3 பேரும் அன்னைக்கு வழக்கம் போல வேலையில பிஸியா இருக்காங்க. திடீர்னு விண்கலத்துல இருக்கிற சென்சார்ஸ் எல்லாம் ஒரே அபாய ஒலி எழுப்புது. மீரா ஒரே பதற்றத்தோட கத்துறா, ஆதித்யா, நம்ம சுற்றுப்பாதையில திடீர்னு ஒரு டைம் வார்ப் ரிஃப்ட் ஒன்னு வந்திருக்கு. ஆனா இது ஒரு கருந்துள மாதிரி இல்ல, ஒரு கண்ணுக்கு தெரியாத திரை மாதிரி இருக்கு. அந்த பிளவு இருக்கே, சந்திரன் மேல விழற ஒளிய அப்படியே வினோதமா வளைக்குது. அது ஒரு வெறுமனே பார்க்கிற ஓட்டை இல்லை, 2 காலங்களுக்கு நடுவுல நீட்டிக்கப்பட்ட ஒரு கம்பியை போல இருந்துச்சு. உடனே கார்த்திக் தன்னோட கணினியை உத்து பாக்குறான். அவன் முகத்துல ஒரு அதிர்ச்சி. பிளவு வழியா ஏதோ சிக்னல் வருது. இது 200 வருஷம் எதிர்காலத்திலிருந்து அனுப்பப்பட்ட குறியீடுகள். அத நம்மால பிரிக்க முடியல. ஆனா தகவல் பரிமாற்றம் உறுதியா நடக்குது. ஆதித்யா ரொம்பவே தீவிரமா யோசிக்கிறாரு. மீரா, நாம இப்போ அதுக்குள்ள எதையாவது அனுப்பினோம்னா அது எதிர்கால உலகத்தையே மாத்தி போட்டுடும். ஆனா தகவல் பரிமாற்றம் நடக்கிறத சும்மா பாத்துக்கிட்டும் இருக்க முடியாது. ஒரே ஒரு சின்ன டைம் டிரைவ்டர் ஆய்வு கருவியை மட்டும் உள்ளே அனுப்பு. அப்படியே அந்த ட்ரோனை உள்ளே அனுப்பின சில நொடிகளிலேயே விண்கலத்தோட திரையில எதிர்கால பூமி தெரியுது. ஆனா அது நம்ம பாக்குற மாதிரி ஒரு அழகான நகரமோ பெரிய பெரிய கட்டிடங்களோ இல்லை. அது ஒரு தரிசு நிலம். எங்க பார்த்தாலும் மனித எலும்புக்கூடுகள் சிதறி கிடக்கு. அந்த தரிசு நிலத்துல ஒரு உடைந்த கட்டிடம் இருக்கு. அதோட நிழல்ல இருந்து திடீர்னு ஒரு உருவம் எழுந்து நிக்குது. யார் அந்த உருவம்? அடுத்து என்ன நடந்தது? அடுத்த பகுதியில பாப்போம்.